ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதை ஆற வச்சுக்கோங்க. நல்லா நான் மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நான் ஒரு 150 கிராம் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அது கூடவே நான் வதக்கி நல்லா ஆற வச்சுருக்கதே உள்ள மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நான் அது கூடவே 2 மீடியம் சைஸ் பல்லாரி, இந்த சைஸ் பல்லாரி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. வெங்காயம் பொட்டுக்கடலை நம்ம இந்த மாதிரி பச்சையாக ஆட் பண்ணுறதுனால அது ரா ஸ்மெல் எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரை மூடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் அதே பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தலையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி ஆகிட்டு. இது இட்லி தோசை கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் தான் ஆகும். நீங்களும் ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.